வந்து சொன்னாரு. அங்கத்திலே விண்ணப்படினால் அஸ்தாபுரம் வந்த வராதேன்னு சொல்லி இந்த சண்டாளி என்ன வச்சர தூணல தள்ளி சொன்னாங்க. விம்புவாள் வெளும்புவாள் பொய்யே, மேல் விழுந்த அல்வாள் பொய்யே, குடலே சாதிலே என்பாள் பொய்யே, சேலை எட்டு மாதாவின் நம்ம நான் தெரிவிக்கும் தெரியாம சொல்ல முடியும். கடலால கண்ட பெரியோர் கூட பெண்களுடைய மனதான காண முடியாது சொன்னாங்களே, அதுக்கு சரியான உதாரணத்தை காட்டிட்டாங்க. நீ என்னாடி எனக்கு மனைவி, ஆத்து மணலை எண்ணி விடலாம், ஆனால் உடைய மனைவி எண்ணி வரலாறு கிடையாது. அங்கமடாத வேணியை அங்கமடை வைத்து நீ போட உள்ள 18 நாள் பாரத யுத்தத்தில் 18 கோடி ஜானிகளா உள்ளே நுழைந்து பறந்து பறந்து சபர் புரிந்து எதிருடைய பானம் 1 2 எண்ணாயிரம் பானைய திருமேனியில் விழுந்து கூட அங்கத்திலே விண்ணமடையாது என்ன விண்ணமடைய வச்சதில்ல. எந்த காண்டிவனுக்கு காலம் எல்லாம் கண்ணீர் சித்தனையோ, ஆகாயம் பூமாதேவி மீது ஆணையா, சந்திர சூரியன் மீது ஆணையா, என் சந்திரனத்தின் மீது ஆணையா, இந்த 12 அழகோடு இந்த 11 நாமதேயத்தோடு இனிமே வீட்டுக்கு வரமாட்டேன். காலம் எல்லாம் கண்ணீர் விடு. ஒரே நிமிஷம் இருக்கக்கூடாதுங்க, 10 நடிக்கிறீங்க பாருங்க. எவ்வளவு மரியாதையாக என்ன பண்ணும்.
என்ன பழிச்சாங்க என்ன பொழப்பா இவங்க வீட்டுல உள்ள ஒரு பணத்துக்கு நான் கை கொடுக்க என்ன பொழப்பு நீனா ஒரு பொம்பளை நீனா ஒரு பொம்பளையா கேக்குறேன் நானு 9 வருஷமா வல்லன்னு ஓடாது கழுதுல வந்தாரு இல்ல ஓன்னு வந்தாரு இல்ல புட்டிக்கு வேணுங்காலும் திரும்பிட்டு விடலாம்ல அந்த ஆளு மறுபடியும் என்ன 9 வருஷமா நீ வல்லன்னு கேட்டு தெரியுமா 9 வருஷமா போட்ட பிளாட்டு விக்கிற ஆளு வெளியே வரல இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இங்க நம்ம மூளை பார்த்தேன் அங்க வந்தவர் தான் இங்க திடீர்னு வந்துட்டாரு தப்பா தவறா ஏதாவது சொன்னா என்ன தப்பா தவற சொல்ல அந்த மனுஷன் பாவம் எப்படி வந்த மனுஷன் எப்படி மண்டையை வடிச்சுட்டு இருக்கிற ரத்தம் ஓரமா ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆசா மாசமா 4 வார்த்தை அப்படி பேசக்கூடாது நானா 5 நிமிஷம் போன்ல பேசணும்னா அடுத்த நாளே அந்த பிள்ளை வராங்குது 40 பேர்த்தோடயா அது அப்ப அடிச்சுட்டாங்க இப்ப இந்த மேலுக்கு ஒண்ணு பண்ண முடியாது அந்த மாதிரி ஆசா இராயா நான் பேசி முடிச்சு வந்தா ஒரு மனுஷன் ஆசாபாசமா 4 வார்த்தை பேசி அது ஏதோ கோபத்துல கூட இருக்கும் பொட்ட பிள்ளைங்கன்னா அப்படித்தான் நாம தான் குணம் பண்ணி கொண்டு வரணும் அந்த மாதிரி கொண்டு வர தெரியாது சாந்தி எடுத்துக்கிட்டு இந்த புடி பிடிச்சா அந்த புள்ள படிக்குமா பழைய குச்சியா புண்டையனா கணவனா என்ன போய் வீடு தேடி வந்தேனா உங்க அப்பா ஓல விட்டான் அண்ணா தர்மரை பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமாடி அஸ்தாவரத்தி அண்ணாவாய் தர்மர் ஆட்சி புரிகிறார் காலேஸ்வரன் உதயமானா ஒருவரா இருவரா உலகாத மனசுல அணிவகுத்து நிக்கிறாங்க தர்மருடைய திருவார்த்தைக்கான என்னாடியே உங்களுக்கு ஒரு மமதை நீதியா நேர்மையை என்று ஓலை எழுதி விட்டு என்னை கொண்டு வந்து வச்சன துணியை தள்ளி அங்கத்தை விண்ணமடைய வச்சுக்கல என்ன பண்றது பழைய குட்டியா ஒண்ணு இருக்குது அங்க போலாமான்னு வாடா 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 அண்ணா வந்து ஆகி போச்சு எங்க போய் ஓட்டுறா ஓட்ட தட்டி தட்டி போச்சு அவரும் கேட்கல நீயும் டக்குன்னு இந்த மேல இந்த 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 என்ன பண்றது என்ன சொல்லிட்டு போனாரு தெரியுதா? ஆமா, விண்ணப்படாத மேனி விண்ணப்படாத மேனி விண்ணப்பட்டு விட்டது, காயப்படாத மேனி காயப்பட்டு விட்டது. அதனால உன் அரண்மனைக்கு வந்த காரணத்தினால வஜ்ர தூண் மீது தள்ளி என் மண்டை ஒழித்த மாபாவியை மாயவன் சாட்சியாக மறுமுறை இந்த ரூபத்தோடு மாளிகைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீ என்ன மேல என்ன பண்ண போற? அவர்தான் சொன்னாரு என்ன போல பூலோகத்துல தேவிமார்கள் இருக்குதாங்கன்னு. ஐயோ, அவரு என்ன நினைக்கிறா? அவரு நீ மட்டும் தான் பொண்டாட்டி நினைச்சிருக்கிறியா? அவருக்கு சொல்லி கணக்கில் அடங்காத பொண்டாட்டி இருக்கிறாங்க. பெண் என்றால் மழை கூட மனம் இறங்கும்பாங்க.
பெண் என்றால் பேயும் மனம் இறங்காது. பொம்பளைங்களை பேய் தான் வந்து கப்பு கப்புன்னு பிடிக்கும். அப்படி நினைக்காது. பெய்யும் மழை கூட மனம் இறங்கி மழை பெய்யும்பாங்க. ஆமா ஆமா. அதனால பூலோகத்துல போய் என் குறைய அந்த பொம்பளைன்னு சொன்னா ஒரு பெண்ணுடைய மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும்பாங்க. ஆமா அது மாதிரி அதனால பூலோகத்துக்கு போலாமா? அந்த போய் அவங்க மனைவி உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாருல, அவங்க மனைவிமார்கள் அங்க ஒண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க போய் நம்ம இந்த குறைய சொன்னா அவங்க எடுத்து சொல்லி மறுபடியும் 1/2 மணிக்கு வரைக்கும் அது கூட சான்ஸ் கிடைக்கும். நான் மேல இருந்து கீழே போறேன், நீ வரியா? என்ன கூதிக்கு நீ முன்ன போய் சேரணும், பின்னாடி எல்லாமே பசங்களோட இருக்கிறீங்க, குழந்தை குட்டியோட.